ராகு கேது அந்த 1, 2, 7, 8 சம்பந்தப்படும் போது ஆப்போசிட் நபருக்கு அதே அமைப்பு இருந்துவிட்டால் ஜாடிக்கேத்த மூடி. இவங்களுடைய எண்ணங்களை மற்றவர்கள் ஆமோதித்துக் கொள்வார்கள். இல்லை என்றால் ஜாடிக்கு முடிக்கு சேமமாகாது, சிரமந்தே. அதில் எந்த மாற்றம் கிடையாது. இதுதான் ராகு கேதுக்களின் லீலை. இங்கே நான் சொல்ல வருது, சந்திரனுடன் ராகு, அதாவது காரக கிரகங்கள், திருமண காரகங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். செவ்வாய், சுக்கிரன், ராகு, இந்த 3 கிரகத்துடன் ராகு கேதுக்கள் நெருங்கின பாகையில் இருந்தாலோ, நெருங்கி போகக்கூடிய நிலையில் இருந்தாலோ, தசாபுத்திகள் சம்பந்தப்பட்டாலோ உறுதியாக இந்த பிரச்சனை வீதிக்கு வரும், வந்தே தீரும். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய மேடை அலங்கரிக்கிறதுக்கு இதே திருச்செங்கோடு சங்கத்துடைய தலைவர், அதாவது செயலாளர், இப்போ மாநாடை வந்து சிறப்பாக நடத்துனாங்க, முருகேசன் ஐயா அவர்களுக்கு ஒரு சிறிய மரியாதை நிமித்தம் பண்ணிவிட்டு அவரோட உரையாற்றுமாறு நம்ம அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தண்ணி கொஞ்சம் குடிச்சிக்கிறேங்க. ஐயாவை வாழ்த்தி பேச வாய்ப்பு. உள்ளே வந்த உடனே தண்ணி கேன் மேலே ஒரு நெல்லிக்கனி இருந்தது. என் நண்பர் சொன்னார், பரணி பாரதியாக இங்கே வீற்றிருக்கிறார், நெல்லிக்கனியை வைத்திருக்கிறார். எஸ், நட்சத்திர சித்தாந்தத்தில் பரணிக்கு அந்த நெல்லிக்கனி ஆக்டிவேட் பண்ணிகிட்ருக்கார் ஐயா. சரிங்களா? வாழ்க வளமுடன். சரிங்க, இன்றைய நாளில் இந்த கருத்தரங்கில் கலந்து கொள்வது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய தருணமாக இந்த சமயத்தில் இந்த ஜோதிடத்துறைக்கு என்னை ஆட்கொணர்ந்து கருத்துக்களை சொல்ல வைத்தது எமது குருநாதர் GK ஐயாவை பொற்பாதங்களுக்கு வணக்கம் செலுத்தி, ஜோதிடத்துறையில் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலம் பயணித்தாலும் சந்திரநாடி என்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்த பிறகு என்னுடைய கணிப்புகள் கிட்டத்தட்ட 80லிருந்து 85% துல்லியமாக என்னுடைய குருநாதர் எனக்கு கொடுத்த விதிகள் படி பயணித்து கொண்டிருக்கிறேன். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, இப்போ இந்த கூட்டத்தில் பேசுறதுக்கு முன்னாடி அக்கா ஒரு ஜாதகத்தை கொடுத்தாங்க. எனது என்றைக்குமே ரொம்ப ப்ராக்டிக்கல், அதாவது கருத்துக்களை சொல்வதை விட இந்த ஜாதகத்தில் இதுதான் நடக்கும் அப்படின்னு தெளிவாக என்னால் கொடுக்க முடியுங்கிறது இங்கே ஒரு சாட்சி இப்போ கிடைச்சது எனக்கு. இதை நான் எதிர்பார்த்தேன். வந்துட்டு நம்ம கருத்துக்கள் 1008 சொல்கிறோம், அந்த கருத்துக்கள் உங்களுடைய ஜாதகத்தில் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு கால நேரங்கள் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. நிறைய பேர் பார்க்க முடியாது. இந்த தருணத்தில் இப்போவே ஒரு உதாரண ஜாதகத்துடன் இந்த கருத்தை ஆரம்பிக்கிறேன். அதாவது எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, திருமண பொருத்தத்தில் ராகு கேதுக்களின் நிலை. இந்த திருமண பொருத்தம் பார்க்குறதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலே 2ல் ராகு 8ல் கேது, லக்னத்தில் ராகு 8ல் கேது. யாரை சேர்த்தலாம், யாரை விடலாம், எப்படி சேர்த்துறது, அதே அமைப்பு தான் சேர்த்தணுமா, என்ன கேள்வி கேட்குறீங்களா இல்லைங்களா? எல்லாத்துக்கும் டவுட் இருக்குங்களா? ரைட், இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை இன்றைக்கி. ஆமாம், பல மிகப்பெரிய ஜோதிடர்கள் கூட இதில் தவறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த இன்டீரியராக போய் பார்க்குறதுல அவ்வளோ ஒரு சூட்சமம். சரி, ஒரே விதி நேரடியாக ஒரே போடு. ராகு கேது அந்த 1, 2, 7, 8 சம்பந்தப்படும் போது ஆப்போசிட் நபருக்கு அதே அமைப்பு இருந்துவிட்டால் ஜாடிக்கேத்த மூடி. இவங்களுடைய எண்ணங்களை மற்றவர்கள் ஆமோதித்துக் கொள்வார்கள். இல்லை என்றால் ஜாடிக்கு முடிக்கு சேமமாகாது, சிரமந்தே. அதில் எந்த மாற்றம் கிடையாது. சரிங்களா?
சேர்த்தலாங்க, சேர்த்த வேணாங்க, ஒரு பட்டிமன்றமே நடந்துகிட்டு இருக்கு. இந்த ராகு கேதுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய இடங்கள் பின்பக்கம் 3, முன்பக்கம் 4 அப்படிங்கிறது 3, 7, 10, 11. இந்த ஸ்தானத்தில் ஆணுக்கு உதாரணமாக மீனத்தில் கேதுவும் கன்னியில் ராகு இருக்கும் ஒரு ஜாதகருக்கு நான் இப்போ பார்த்தேன். இப்போ ஒரு மாதம் முன்னாடி அப்படி தான் அதை இது பண்ணி வச்சுருந்தேன். பெண்ணுக்கு மகரத்தில் கேதுவும் இங்கே கடகத்தில் ராகுவும் இருக்கும். இந்த பார்வையில் கேது கட்டுப்படுத்தக்கூடிய இடத்தில் அந்த பெண்ணுடைய கேது, இந்த பையனுக்கு ராகு கட்டுப்படுத்தக்கூடிய இடத்தில் அந்த பெண்ணுக்கு ராகு. இதை தாராளமாக சேர்த்தலாம். இந்த டவுட் எனக்கு பயிற்சி அரங்கம் நடத்தினாங்க. அந்த பயிற்சி அரங்கத்தில் என்னுடைய ஜிகே ஐயாவட்டை கேட்டு நேரடியாக தெரிந்த சமாச்சாரம். ஒரு கருத்து தெரியாமல் சொன்னால் சபைக்கு அவமரியாதை. அதை சொல்லவே கூடாது. லைவில் போயிட்டுருக்கு, நிறைய பேர் பார்ப்பாங்க. அந்த அமைப்பு சரியாக பொருத்தி விட்டால் வாழ்க்கை சிறப்பு. இல்லை என்றால் இப்போ உதாரணம் ஜாதகக்கூடிய வழிதான். அம்மா ஜாதகம் கொடுத்துருக்காங்க, ஜாதகத்தை பார்த்துடலாங்களா ஐயா? ஓகே. ஏன்னா என்னுடைய இப்போ இது முடிஞ்ச உடனே யாரோ ஒரு ஜாதகம் ஒன்று கொடுங்க, மடமன்னு சொல்லி ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். ரைட். எந்த கேள்வி கேட்குறீங்க அந்த கேள்வியை சொல்லி இதற்குண்டான பலன் இதுதான். கிருஷ்ணமூர்த்தி ஜாதகம், ஆண் ஜாதகம், பிறப்பு 15/5/1983, நேரம் மாலை 5:10 பிறந்த ஊர் பரமத்தி. இந்த ஜாதகத்திற்கு அம்மா என்கிட்ட ஃபஸ்ட்டு பதில் சொல்லிட்டாங்க. சொல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கு எனக்கு. ஏன்னா இந்த ராகு கேதுக்கள் செய்கிற வேலை இந்த ஜாதகத்தில் பேசுகிற தலைப்புக்கு சரியாக எனக்கு கடவுள் கொடுத்த வரம். நான் ராகு கேது அதிகமாக வச்சு பேசுவேங்க. காரணம், பாம்பை பிடித்து பலனை சொல். ஒரு ஜாதகத்தை எடுத்தோடனே அந்த ராகு கேது மட்டும் இருக்கிற இடத்த நீங்கள் கண்டுபிடிச்சி ஒரு பலன் எடுத்துகிட்டு வச்சிங்க, 100க்கு 100 துள்ளியுங்க, மாறவே மாறலை. அவ்வளோ அற்புதமாக வருது. சரி, இந்த ஜாதகர் மிருகசீர நட்சத்திரம், கரசை கிரணம், திருதிய திதி. இவருடைய யோகி அவயோகி பார்த்திங்கன்னா ராகு யோகி, அவயோகி பரணி, அதாவது சுக்கரன். ரைட். இப்போ நடப்பு அவருடைய வயசு 41 முடிஞ்சு 42. சரிங்களாம்மா? ஞாயிற்றுக்கிழமை வைகாசி 1, மிதுன ராசி, திருதிய திதி, மிருகசீர நட்சத்திரம், திருதி யோகம், கரசை கிரணம். ரைட், கரெக்டுங்களா? சரி. நடப்பு தசா புத்தி சனி திசையில், சுக்கிர புத்தியில், சூரிய அந்தரம். இதுதான் நோட் த பாயிண்ட். ஒரு பலனை எடுப்பதற்கு, முடிவு செய்வதற்கு அந்த திசா புத்தி வந்தால் அந்த பலன் உறுதி. கோச்சார கிரகங்கள் அந்த பலனை சுட்டி காட்டும். அந்த ஜனனகாத காலத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த பலனை வாங்கி பிரதிபலிக்கும். எப்போ தசாபுத்தியும் அந்த கோச்சார கிரகங்களும் அதே இடத்தில் சம்பவிக்கும் காலம் அந்த முழுமையான பலன் நல்லதோ கெட்டதோ உறுதியாக நடக்கும். இதுதான் விதி. சரி, அந்த அளவுக்கு இந்த ஜாதகத்தில் ஜாதகம் துலா லக்னம், லக்னத்தில் மாந்தி சனி, 2ல் குரு, கேது 3ல், 7ஆம் இடத்தில் மேஷத்தில் புதன் வக்ரம், சூரியன் 0 டிகிரி, செவ்வாய் 5 டிகிரி, 8ல் ராகு சந்திரன் சுக்கிரன், 8ல் ராகு சந்திரன் சுக்கிரன் 13 டிகிரி. சரி, இந்த ஜாதகத்தின்படி எனக்கு கேட்ட உடனே அங்கே கேள்விக்கு பதில் எஸ் அப்படின்னேன். அவங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, சொல்ல இருந்தால் நல்லா இருந்திருக்கும். எனக்கு இந்த ஜாதகருக்கு விவாகரத்து கிடைக்குமா? எஸ், கிடைக்கும். பார்த்த மாத்திரத்தில் சொல்கிறோம். ரைட், ஓகே ஓகே, ரைட், வாழ்த்துக்கள்மா. இந்த கேள்வி கேட்க வந்திருக்கீங்க. இந்த ஜாதகம் வந்தோடனே இன்றைக்கி கோச்சார சந்திரன் 7 டிகிரி பூச நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கு. அந்த உங்களுடைய அந்த கிருஷ்ணமூர்த்தி ஜாதகத்தில் எந்த கிரகமும் கடகத்தில் இல்லை. அதுக்கு முன்னாடி இருக்கிற ராகு சந்திரன் சுக்கிரன் அதை தாண்டி வந்திருக்காங்க. அதுதான் பலன். சுக்கிரன் பெண்ணை பற்றி தான் இவர் கேள்வி கேட்பார். காரணம், ராகு அடுத்து சந்திரன், அதுக்கடுத்து சுக்கிரன். இந்த கிரக வரிசையில் சந்திரன் தொட்டு வந்திருக்கிறார். சந்திரநாடி விதிப்படி நின்ற கிரகம், அது கடந்து வந்த கிரகம், அதுக்கடுத்தது எந்த கிரகத்தை தொடப்போகிறதோ அந்த கிரகம், பார்த்த கிரகங்கள். இதுதான் பலன். 5 விதிகள் தான். சரி, இந்த அமைப்புப்படி இது தசாபுத்தியாக இருக்குதா? எஸ். சனி திசையில் சுக்கிர புத்தி. சுக்கிரன் யார்? லக்னத்துக்குரியவர், லக்ன அதிபதி. ரைட்டா?
ஒரு விவாகரத்து அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில் பிரிவினைன்னு வந்தாவே 1, 6, 10 இந்த ஸ்தானங்களுடைய தசாபுதிகள் வந்தால் உறுதி. காரணம் 1ஆம் இடம் லக்னம், தனக்குண்டான ஒரு தன்னிலை முனைப்பு, ஈகோன்ற ஸ்டேட்டஸ். 6ஆம் இடம் என்பது 7க்கு 12ஆம் இடம், மனைவி ஸ்தானத்துக்கு 12ஆம் இடம். 10ஆம் இடம் என்பது 11க்கு தன்னுடைய அபிலாசைகளுக்கு மறைவிடம் 10. கரெக்டுங்களா? ஸோ இந்த 1, 6, 10 என்ற நிலைகளை அந்த தசாபுத்திகள் குறிக்குமே. ஆனால் அந்த சம்பவம் உறுதியாக நடக்கும். கேட்ட கேள்விக்கு இங்கே ராகு 3 டிகிரி, சந்திரன் 5 டிகிரி. இவர் நிச்சயமாக தன்னுடைய ஒரு சில நேரத்தில் மிகப்பெரிய ஒரு கோபத்தை உருவாக்கி அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு சிந்தனையை செயல்பாட்டையும், அவருடைய கோபமே அவருக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கும். அது ஒன்று. 2வது சுக்கிரன் சந்திரன் நல்ல ஒரு விஷயந்தான். லக்னாதிபதி 8ஆம் இடத்துல மறைவு. அந்த 1ஆம் இட தசா புத்தி நடக்கிறது. சனி திசையில் சுக்கிர புத்தி. இந்த சுக்கிரன் என்பது இவருக்கு நான் சொன்னேன் அவயோகி. கரெக்டுங்களா? அவயோகிக்குண்டான புத்தி நடக்கிறது. ஒரு ஜாதகத்தில் தசை பலனை கொடுக்குமேனால் அதை முடிவு செய்வர் புத்திநாதனே. புத்திநாதன் பலவான். அந்த அமைப்புப்படி சுக்கிரன் இந்த பலனை உறுதி செய்கிறார். மன வாழ்க்கையில் முறிவு ஏற்பட வாய்ப்பாக உள்ளது. இந்த ஜாதகர் கோர்ட்டில் அப்ளை பண்ணியிருந்தா உறுதியான முடிவு இவருக்கு சாதகமாக அந்த பொண்ணை விவாகரத்து செய்யக்கூடிய தீர்ப்பு உறுதியாக வரும். இந்த கேள்வி கேட்டு வந்தீங்களா இல்லைங்களா? எஸ். அடுத்த கேள்வி 2ஆம் திருமணம். இப்போ உங்க பாருங்கள், லக்னத்தில் மாந்தி சனின்னு இந்த சந்திரன் இன்றைக்கி உங்களுடைய உங்களுக்கு ஜாதகம் நல்லா தெரியும். கரெக்டுங்களா? எந்த கிரகமாக இருக்கா சந்திரன் எடுத்தது கடகத்திலேருந்து? இல்லை. அதுக்கடுத்து யார் தொட போகுது? சனி. லக்னத்தில் இருக்கிற சனி வந்து எந்த வீட்டுக்குரியவர்? 2ஆம் திருமணம் என்பது 4, 11. கரெக்டுங்களாம்மா? அந்த 4ஆம் வீட்டுக்குண்டான அதிபதி சனி உச்சம். சனி தான் தொட போகிறார். ஸோ 2ஆம் திருமணம் உறுதியாக இவருக்கு 2ஆம் திருமணம் உண்டு. இதுதான் ராகு கேதுக்களின் லீலை. இங்கே நான் சொல்ல வருது, சந்திரனுடன் ராகு, அதாவது காரக கிரகங்கள், திருமண காரகங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். செவ்வாய், சுக்கிரன், ராகு. இந்த 3 கிரகத்துடன் ராகு கேதுக்கள் நெருங்கின பாகையில் இருந்தாலோ, நெருங்கி போகக்கூடிய நிலையில் இருந்தாலோ, தசாபுத்திகள் சம்பந்தப்பட்டாலோ உறுதியாக இந்த பிரச்சனை வீதிக்கு வரும், வந்தே தீரும். குழந்தை கண்டிப்பாக இருக்குமே. குழந்தை இருக்க, குரு வக்கரமாகி 2ஆம் இடத்துல குரு இருக்க 14 டிகிரியில் அனுசாரத்தில் இருக்க குழந்தை உறுதியாக உண்டு. எஸ். இந்த குழந்தைக்காக அந்த தீர்ப்பு. அந்த குழந்தை எத்தனை வயசுமா? 4 வயசு. நிச்சயமாக அதை எதை நோக்கி போகும்? இங்கே 4ஆம் இடம் அம்மா வலுவாக தான் இருப்பாங்க. அவங்க எப்படி இருந்தாங்களோ அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை நல்லாவே இருக்கும். அவங்க இந்த இதுபடி இந்த 4 வருடம் என்பதால் அது வந்து ஸ்டாச்சுட்ரி, அதாவது சட்ட விதிகளின்படி அந்த குழந்தை அவங்க அம்மா கிட்ட தான் அனுப்புவாங்க. 7 வருஷம் கழித்து தான் அப்பா கிட்ட அனுப்புவாங்க. அது ஒரு விதிமுறை சட்டத்தின்படி. ஓகே சரி, ரைட். அது அடுத்த ஜாதகம். அதை நீங்கள் ஒப்புமைப்படுத்தி என்னுடைய தனிப்பட்ட நம்பரில் வாங்க, எல்லா விளக்கம் சொல்கிறேன் நான். இங்கே எடுத்துக்கொண்ட தலைப்புக்கும் இந்த ஜாதகத்துக்கும் மிக சரியாக இருக்குங்களா? ரைட். இதை தான் ஒவ்வொரு மீட்டிங்கிலும் நான் எந்த மீட்டிங் போனாலும் திருச்செங்கோடு ஜோதிட சங்கத்தில் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக செயலாளர் என்ற பொறுப்பில் இருந்து சங்கத்தை நடத்தி வைக்கிறோம். பூர்வீகம், அதாவது கிருஷ்ணமூர்த்தி கேட்குறீங்க, கரெக்டுங்களா? ஓகே. 1 2 3 4 5 கூடிய சனி. பூர்வீகம் உறுதியாக உண்டே, வலுவாக இருக்குது. ஓகே சரி, நான் சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுறேன். மீதி விவரம் என்கிட்ட கல்யாணம் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகே, ஜாதகம் வந்துருச்சு. ரைட். எனக்கு கிடைக்கிற அது ஒரு வாய்ப்புங்க. எந்த இதுக்கு போனாலும் எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வந்துடும். அதுபடி தான் அதாவது உதாரணம் அங்கேயே இருக்கும், எனக்கு கொடுப்பாங்க, பதில் சொல்லிடும். அது உறுதியாக நடக்கும். அடுத்த மீட்டிங்கில் வரும்போது எனக்கு சொல்லுங்கள் என்ன நடந்துட்டு, அந்த வாய்ப்பு வரும்போது. சரிங்க சார். எஸ் ஐயா. எஸ்,
கடவுளை உண்மையாலுமே ரொம்ப மனம் வருந்தி வேண்டுகிறேன். இந்த வார்த்தையை சொல்வதற்கு உண்மையாலுமே ஒரு ஜோதிடருக்கு அது கஷ்டகாலம்தான். பிரிவு என்பது வேண்டாம், உறவு என்பது வேண்டும் என்பது நாங்கள் ஜாதகத்தை பார்க்குறது. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் என்று எங்கள் ஐயா அடிக்கடி சொல்லுவார். நல்ல எண்ணங்களை விதைப்போம், நல்ல செயல்களை. ஏன்னா நீங்கள் ஒரு மன்றத்துக்கு போயிட்டீங்க, ரைட், கேஸ் அப்ளை பண்ணியாச்சு, அப்ளை பண்ணியாச்சு, எல்லா இது நடந்துகிட்டு இருக்குது. அதனால் இந்த கேள்வி வந்தது, அதற்குண்டான பலன் சொல்லியிருக்கிறோம். இது வந்து ஜோதிடனுடைய ஒரு ரைட், இந்த விஷயம் தான்மா, இது நடக்கும். சரிங்க, சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். இந்த ராகு கேதுக்களுடைய நிலை இப்போ உங்கள் ஜாதகத்தில் யாருக்காவது சந்திரன் கூட ராகு சேர்ந்துருக்கா? யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க. நான் பேசிகிட்டு இருக்கிற அர்த்தம் இல்லை, நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்குண்டான பலன். ரைட், ரைட் சொல்கிறேன். சந்திரன் ராகு ஐயாவுக்கு. ஐயா, நீங்கள் தனிப்பட்ட முறையில் சேமிப்புன்னு ஏதாவது வச்சுருக்கீங்களா? சேர்த்துக்கிட்டு இருக்கீங்களா? சேமிப்பு வருதா? நான் சொல்லும் கருத்து அதுதான். நீங்கள் சேமிப்பு என்பது மிக 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 பர்சன்டேஜ் வகையில் ரொம்ப குறைவு. அதுக்கு பதிலாக ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் என்ன அசட் உருவாக்குறீங்களோ, ஒரு நகை சீட்டு போடுறீங்களோ, எது போடுறீங்களோ போடுங்க. அதுதான் உருப்படியாக நிற்கும். செலவு மாளாத செலவு வந்துக்கிட்டே இருக்கும், விரயம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். ரைட், கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியாது. வார்த்தைகளை அள்ளி வீசிவிட்டு மனம் நோகும்படி நீங்களே பின்னாடி போய் உட்காந்து மனசார மனம் விட்டு அழுவீர்கள். சரியா தப்பா? எஸ். அடுத்தது சுக்கிரன் கூட யாருக்காவது ராகு கேது? எஸ், யார் இல்லைங்களா? யாருக்கு? சுக்கிரன் கூட கேது. சரி, ரைட், நல்ல சமாச்சாரம். உங்களுக்கு என்ன நட்சத்திரங்க? அனுசம். சரி, சுக்கிரன் கூட கேது உங்களுடைய முகமே பளிச்சுன்னு காட்டுது. கேது என்பது ஆன்மீகம், ரைட். சுக்கிரன் என்பது லௌகீகம், ரைட்டா? அதிலிருந்து இப்படியே அசாமல் தள்ளிட்டு போய் ஆன்மீக வாழ்க்கைக்காக இப்பொழுது அடியெடுத்து வைத்துக்கொண்டு போக காத்திருக்கிறீர்கள். சரியா தப்பா? எஸ், கரெக்டுங்களா? சரி ஐயா. அம்மா, சந்திரன் கேது, ரைட். எப்போ பார்த்தாலும் எல்லாம் இருக்கும், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு கூடவே ட்ராவல் பண்ணும், ரைட். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் நீங்கள் ஓவர் கம் பண்ணிட்டா யூ ஆர் த பெஸ்ட் ஸ்பீக்கர். அதுதான் உங்கள் இருக்குல்லையே மைனஸ். சரிங்க, இந்த ராகு கேது எந்த டிகிரியில் இப்போது யாருக்கெல்லாம் மீனத்தில் கிரகங்கள் என்ன இருக்குது? யாராவது 2 பேர் மட்டும் சொல்லுங்கள். மீனத்தில் சொல்லுங்கள். கேது இருக்குது. சரி, மீனத்தில் கேது. இப்போ ராகு அங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. ஆப்போசிட்டில் கண்ணியில் ராகு இருக்குது, ரைட். சரி, வேறு எந்த கிரகங்களும் இல்லை. இடம் விட்டு இடம் மாறினீங்களா? என்ன மாற்றம் செஞ்சீங்க? மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ், இடமாற்றம் உறுதியாக உண்டு. இன்னும் 2 மாதத்தில் மே 14க்குள் இடமாற்றம் உறுதியாக உண்டு. எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். என் ஃபோன் நம்பர் சொல்லிடுறேன். என்னுடைய நம்பர் 9789487287. சரிங்களா? ரைட். அடுத்து இந்த பக்கம் வேறு யாருக்கு என்ன கிரகம் இருக்குது? கண்ணியில் என்ன கிரகம் இருக்குது? சரி சொல்கிறேன். சூரியன் எங்கே? மீனத்தில். சரி, நான் மீனத்தில் இருக்கு தான் கேட்குறேன் நான். ரைட், ரைட். சரி, அப்பாவுக்காக கடன் வாங்கினீங்களா? ஆப்ரேஷன் செலவு? சரி, கடன் வாங்கினீங்க. சரி, அதாவது ஸ்திர சொத்துக்கள் மேல் நிச்சயமாக கடன் உண்டு ஆச்சுங்களா? அதே மாதிரி இடமாறும் வாய்ப்பும் உண்டு. சுக்கிரன் ராகு, கரெக்டுங்களா? பிளானிங் இருக்குங்களா? அதான் சூரியன் ராகு. இந்த இடமாற்றம் என்பது எஸ், அங்கே சனிக்கேது இருக்குது இல்லையா? மீனத்தில் சனிக்கேது. சரிங்க, ஓகே ஓகே. இந்த சனி இப்போ அங்கே சனி மேலே சனி போயிருக்காரு. நிச்சயமாக இவருக்கு நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி, தொழில் நன்றாக இருக்கும், எந்த மாற்றமும் கிடையாது. திருமணத்திற்கு மற்ற பாவங்களை தொட்டு சொல்லணும். அங்கே நான் பயன் பண்ண சொன்னது ராகு கேதை மட்டும் டச் பண்ணி என்ன பலன் சொல்ல முடியும் அதை மட்டும் நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் சப்ஜெக்ட்டு கூட்டு வெளியே போனால் மறுபடியும் நிறையா பேச வேண்டியதாக இருக்கும். எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு ராகு கேது, அந்த அமைப்பு. சரிங்க சார், இந்த அமைப்பு பிரகாரம் ராகு கேதுக்கள் நம்ம ஜாதகத்தில் எந்த அளவுக்கு அந்த நம்மளுடைய அந்த காரக கிரகங்களான செவ்வாய், சுக்கிரன், சந்திரன் இது கூட சேர்ந்துருந்தால் நம்மளுடைய ஆப்போசிட் பார்ட்னர்கிட்ட நம்ம எந்த அளவுக்கு இருப்புன்னு நீங்களே ஜட்ஜ் பண்ணிங்க. இருக்கும் எப்போ எந்த அளவுக்கு நம்மளை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு, அதுக்கு என்ன பண்ணணுன்னா அடங்கி போகிறத தவிர வேறு எதுவுமே கிடையாது. எஸ்,
கரெக்டுங்களா? நீங்கள் வாள் வீசுனீங்கன்னா உங்களை அது வீசி தள்ளிடும். இந்த நிலையில் குடும்பத்தை பேணி காக்க வேண்டுமென்றால் அடங்கி போவதனால், வீட்டில் அடங்கி போகிறதுனால் நிச்சயமாக நாம் வெற்றி பெறலாம். அந்த அடிப்படையில் இந்த ராகு கேதுக்களுடைய விளையாட்டு எல்லார் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டுள்ளது என்பதே என்னுடைய ஆணித்தரமான கருத்து. சரி, இப்போது இந்த சந்திரநாடி விதிப்படி யாருக்காவது பலன் சொல்லலான்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. யாருக்காவது சொன்னீங்கன்னா ஐயா சொல்லிடலாங்களா ஐயா? ரைட். யாருக்காவது ஒருத்தர் ஜாதகம் சொல்லுங்கள் பார்க்கலாம். படாரு சீக்கிரம். நீங்கள் கேட்க வந்து அம்மா அந்த பையன் ஜாதகத்துக்கு வேலை வேணும்னு கேட்டிங்க இல்லையா? அந்த ஜாதகத்தை கொடுங்க. ஐயா கிட்ட செவ்வாய் திக்பலன் சொன்னீங்களா? அந்த ஜாதகத்தை கொடுங்க. கொடுங்க ஐயா. ஏன்னா ஒரு நல்ல ஒரு இது சொல்லிட்டோம்னா சௌரியமாக இருக்கும், அதுக்காக தான். சரிங்க. ஜாதகர் விஜயகுமார் ஐயா, டேட் ஆஃப் பர்த் அப்படியே சொல்லுங்கள். 21/10/1989. ஆண் ஜாதகம் விஜயகுமார். சரி. 21/10/1959. ஐயா உங்களுக்கு தாட்டுங்குது இது. அதுதான் வாய்ப்போ இன்றைக்கி எனக்கு கிடைச்சது. சரி பார்ப்போம். அதான் அவர் கொடுத்துட்டாரு, மனசு வலிக்கூடதில்லை. பிறந்த நேரம் 12:42 PM. சரி ரைட். ஒரு சின்ன பையன் ஜாதகம் கொடுத்தீங்கன்னா பேசுகிறதுக்கு வாய் மணக்கம் வேறு எதுவும் இல்லை. சரி, பர்த் பிளேஸ் எந்த ஊருங்க? பெங்களூர். பிறந்தது பெங்களூர். ரைட் சார். அவர் இப்போ ஜாதகம் கொடுத்துட்டாரு, என்ன கேள்வி கேட்க வந்திருக்காரு அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். பெங்களூர் வரலையே. கர்நாடகான்னு போட்டால் வரும். ஒசூரா? வரலைங்க ஐயா. ஆமாங்க ஐயா. நீங்கள் தனியாக இதுக்கு வாங்க, லைனில் வாங்க. பிடிங்க. யார் இந்த திக்பலம் ஜாதகம் தானே கேட்குறீங்க? எதுங்க? அதான் ரைட். அதாவதுங்க, அம்மா பையன் பேருமா? சத்தியமூர்த்தி. சரி. பிறந்த தேதி 25/4/2001. இருபத்தி 5/4/2001. சரி. டேட் வந்து டைம் வந்துட்டு காலை 10:10. பிறந்த ஊர் வந்துட்டு சேலம். ரைட். சரிங்கம்மா. ரைட். புதன்கிழமை சித்திரை 12 ரிஷபராசி, துவிதி திதி, கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம். ரைட்டா? சரி. இவருக்கு நடக்கூடிய தசாபுத்தி ராகு திசையில், ராகு புத்தியில், செவ்வாந்தரம். சரி ஓகே. அதாவதுங்க, இன்றைக்கி கேட்கக்கூடிய கேள்வி வயசு 23 முடிஞ்சு 24. இப்போ அவர் காதலை இன்னைக்கு ஒரு கெட்ட செய்தியை கேட்டிருப்பார். ஃபோன் பண்ணி கேட்டுங்க. ஒரு யாராவது இறந்த செய்தியை ஒரு காதலை கேட்டிருப்பார். ஒன்று நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க. இந்த ஜாதகர் கேட்க வந்தது தன்னுடைய
மனைவி திருமணமாகலனா திருமணத்துக்கான வாய்ப்பு, அல்லது தனக்கு எதிர்பார்க்கப்பட்ட தான் எதிர்பார்க்கின்ற பணம், இந்த 3 விஷயங்களை தான் ஒரு கேள்விகளாக கேட்க முடியும். எது கரெக்டுங்க? தொழிலுக்காக பார்த்துட்ருக்குறீங்க. இப்போது லக்னத்தை தாண்டி ராகை தாண்டி சந்திரன் வந்திருக்காரு. அவர் இப்போ நல்ல மனநிலையில் இல்லை, அலைச்சல் திருச்சலாக தான் அவர் இருந்துகிட்ருக்கார். மனநிலையில் ஒரு மன உளைச்சலோடு அவர் இருந்துகிட்ருக்காரு. இப்போ அவர் சரியான மனநிலையில் இல்லை. சரி, இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ராகு திசையில் ராகு புத்தி. இந்த ராகு புத்தி முடிவு வாய்ப்பு இல்லைங்கம்மா. எஸ், அந்த அமைப்பு ஒரு வரைக்கும் இங்கே இருக்கவே பார்த்துருங்க, அது வரைக்கும் கிடையாது. இவருக்கு லக்னம் மிதுன லக்னம், ராசி ரிஷபராசி, ஜென்மராசி ஓடிட்டுருக்கு ஆச்சுங்களா. ஜென்மராசியில் குரு இன்னைக்கு 22 டிகிரி, சந்திரன் 0 டிகிரி. கொஞ்சம் பயந்த சுபாவமாக இருக்காரா? பயப்பட மாட்டார். சந்திரன் 0 டிகிரி. நீங்கள் பயந்துக்கிறீங்களா? பயந்த சுபாவம் இருக்கா? ரைட். ஒன்று நீங்கள், இல்லைன்னா அவங்க உங்கள் பையன். சரி, புணர்ப்பு தோஷமா? எந்த ஒரு விஷயமும் பக்கத்தில் வந்து சேராமல் நிற்காமல் தள்ளி தள்ளியே போயிட்டுருக்கு, எந்த வேலையாக இருந்தாலும். புணர்ப்பு தோஷம். சரி, சனிகுரு இவர் படித்து முடித்த உடனே வேலைக்கு போகணும், பிரம்மகத்தி தோஷம் ஆச்சுங்களா. திருவிடை மருதூர் அந்த ஊருக்கு போய்ட்டு அந்த சாமி கும்பிட்டுவாங்க. குரு சனிக்கு உங்கள் வீட்டில் ஒரு கதவு 2 கதவு தாள் போடாமலே பூட்டு போடாமலேயே திறந்தே வச்சுருப்பீங்க, பூட்டவே போட்டீங்க, சரியா? ரைட். சாத்த மாட்டீங்க, ரைட். அடுக்கு செம்பருத்தி அங்கே உங்கள் வீட்டு முன்னாடி வைங்க, பரிகாரம் அதுதான், சரிங்களா? அது ஒரு அமைப்பு. இவர் கண்டிப்பாக வேலைக்கு போயிடுவாருமா, நல்ல வேலையை கிடைக்கும். லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம். இவர் படித்த படிப்பு ஒன்று. இவர் வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் என்ன படிச்சிருக்காருமா? ஓகே, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படிப்பு தாங்க. 10ல் சுக்கிரன் உச்சம். அது சம்மந்தப்பட்ட தொழில் செய்யும்போது சேமமாக செய்யலாம். நிச்சயமாக அந்த தொழில் உறுதியாக அவர் கிடைக்கும். இவருக்கு ஒரு நிமிஷம், அந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கடை வச்சார்னா நல்லா வருவார், அதில் மாற்றமே இல்லை. 11ல் சூரியன் புதன், சூரியன் உச்சம். 10ல் சுக்கிரன் உச்சம், சூரியன் புதன் சேர்ந்தாவே 11 டிகிரி 13 டிகிரி. இந்த அமைப்பு இவருக்கு சிறப்பான ஒரு வேலையை கொடுத்தே தீரும். இல்லாட்டினா கடை நல்லா வச்சு நல்லா நடத்த வரமா, தைரியமாக இருங்க, சரிங்களா? இந்த ராகு திசை ராகு புத்தி போகணும், ரைட், சரிங்களா? ஐயா ரைட்டு. அவர் ஒரு வாய்ப்பு கேட்டார், ஒரே எதுவும் சொல்லிடலாம் ப்ளீஸ். நீங்கள் தனியாக லைனில் வாங்க, நீங்கள் வச்சுங்க, அப்புறமே வாங்க. ஒரே நிமிஷம், சரிங்க. என்ன டைம் தாண்டிட போகுது. அவர் பரணி பாரதிக்கு டைம் கேட்டு தான் சொல்லணும். ஒன்று மட்டும் சொல்லிடுறேன், சரிங்க. லக்னத்தில் சுக்கிரன், ரிஷப லக்னம், லக்னத்தில் சுக்கிரன், 4ல் சந்திரன் குரு, ரைட்டா? அது ராகு சேர்ந்துருக்கு. இங்கே குரு ராகு யாருக்கு, இந்த யாருக்குமா இது? ஆனா பெண்ணா? உங்கள் பொண்ணுக்கு. சரி, திருமணம் ஆயிடுச்சுங்களா? குழந்தை கருக்கலைப்பு ஏதாவது நடந்ததா? தொந்தரவு? ஒரே பொண்ணு. அதுக்கடுத்து கரு நின்னதா? நிற்கலை. குரு ராகு இணைவு இது சேர்ந்தாலே கருவில் தொந்தரவு, உருவாவதில் தொந்தரவு, உருவான பின்பு களைவதில் தொந்தரவு. இந்த அமைப்பு அந்த பொண்ணுக்கு வந்திருக்கணும், சரிங்களா? ஆமாம். செவ்வாய்க்கு எது? புருஷங்கிட்ட கொஞ்சம் தாமதித்து தான் போய் ஆகணும், அங்கே சிக்கல் உண்டு. சரியா? அந்த பிரிவினை இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு பயந்துக்கவே மாட்டாங்க, தைரியமாக போவாங்க, சண்டை கட்ட மாட்டாங்க, பேசி தீர்ப்புவாங்க, பஞ்சாயத்து பண்ணி தீர்த்துக்குவாங்க. சரியா? நடந்ததா? பஞ்சாயத்து பேசி முடிச்சிருப்பாங்க. இதுதான் செவ்வாய் கேது இணைவு. சரி, லக்னத்தில் 10ல் செவ்வாய், அதாவது திக்பலம். ரொம்ப தைரியமாக இருப்பாங்க, வண்டி வாகனம் நல்லா ஓட்டுவாங்க, புருஷனை நல்லா மதிப்பாங்க. இவங்களுடைய சமாச்சாரம் புருஷன்கிட்ட கொஞ்சம் விடுபட்டு போயிருந்தால் நல்லது. இதுவே என்னுடைய உறுதியான முடிவு. மற்றது உங்கள் சப்ஜெக்ட்டு எதாவது இருந்ததுன்னா என்கிட்ட ஃபோன் மூலிமா கேட்டுங்க. என்னுடைய தொடர்பு நம்பர் 9789487287 முருகேசன் ஆச்சுங்களா. இந்த நிகழ்ச்சியை இந்த யூடியூப் வாயிலாக ஐயா அனுப்புவோர்னு நினைக்கிறோம். எங்களுடைய சங்கத்திலும் ஐயா வந்து 9789487287 978 94 87 287. இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த நிறுவனர் பரணி பாரதி ஐயாவுக்கு கோடான கோடி நன்றிகளை சொல்லி, எங்கள் அடுத்த மாத கருத்தரங்கு அவருக்கு இப்பொழுதே அழைப்பு விடுக்கிறேன். அவர் வந்து அவருடைய முழு நேரம் எடுத்துக்கிட்டு அவருடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.